கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் விசிக வழக்கறிஞர் காயல் அகமது சாஹிப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். வக்பு திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து இந்தியா முழுவதும் மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தினது. பல்வேறு மாநிலங்கள்ல கூட ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், ரயில் மறியல் போன்ற பல்வேறு போராட்டங்கள் மத்தியில இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. புதிய மசோதாவுக்கு இடைக்கால தடை வழங்கியிருக்காங்க. நிலம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ, புதிதாக உறுப்பினர் நியமிப்பதையோ போன்ற பல்வேறு கோரிக்கைகள இன்னைக்கு உச்சநீதிமன்றம் வச்சிருக்காங்க. பாஜக அரசுக்கு இது ஒரு சம்மட்டி அடியாக தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சம்பவத்த நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இந்த மக்கள் மன்றத்தினுடைய அந்த போராட்டத்திற்கு கிடைத்த மகத்தான வெற்றியா நான் கருதுகிறேன். உச்ச நீதிமன்ற நீதியரசராக இன்றைக்கு வீற்றிருந்த தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அவர்களும், சஞ்சய் குமார், அது போன்ற நீதியரசர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் எல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள். இடைக்கால தடை தான் விதித்திருக்கிறார்கள். நம்முடைய கோரிக்கை இடைக்கால தடை அல்ல. இந்த வக்பு திருத்த சட்டம் என்கிற பெயரால் பாசிச பாஜக திட்டமிட்டு இஸ்லாமியருடைய சொத்துக்களை கபலீகரம் செய்வதாகத்தான் அவர்கள் இருக்கிறது. திருத்த சட்டம் இல்ல, திருட்டு சட்டம். ஒட்டுமொத்தமா சட்டத்தையே கடாச வேண்டும். நிரந்தரமான தடையை ஏற்படுத்தி அவை திருப்பி அனுப்ப வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கையா இருக்கிறது. எனினும் இந்த சட்டத்தினுடைய விஷயங்கள் கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது, ஒருதலைபட்சமாக இருக்கிறது, சட்ட முரணாக இருக்கிறது என்பதை கூறி ஒரு 5 அம்சங்களை சொல்லி இதுக்கெல்லாம் தடை என்று இடைக்கால தடை விதித்ததை வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். இல்ல, இந்த தீர்ப்புல என்னென்ன முக்கியமா கூறியிருக்காங்க சார்? உதாரணமாக, இந்த வழக்கை தொடுத்த நீதியரசர்களுக்கு முன்னால் நின்று வாதாடிய குறிப்பா இந்தியா கூட்டணி கட்சியின் சார்பாக திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இது போன்ற முஸ்லீம் லீக், இது போன்ற கட்சிகள் இணைந்துதான் என்ன செஞ்சாங்க, தனித்தனியாக அஃபிடவிட் ஃபைல் பண்ணாங்க. குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் கபில் சிபிலுடைய வாதம் மிக அருமையாக இருந்தது. அதுபோல திமுக தரப்புல வில்சன் அவருடைய வாதம் சிறப்பாக இருந்தது. அது போல அபிஷேக் மணி சிங்வி போன்ற மூத்த வழக்கறிஞருடைய வாதங்கள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, இது சட்டமுறை கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானது. ஆர்டிகிள் 14, 15 ரைட் டு ஈக்வாலிட்டி, அனைவருமே சமம் என்று சொல்கிறது. சட்டத்திற்கு முன்னால் அனைவரும் சமம் என்று சொல்கிறது கான்ஸ்டிடியூஷன், இந்திய அரசியல் சட்டம். ஆனா இவங்க என்ன வச்சிருக்காங்கன்னா, ஒரு இஸ்லாமியர் வக்ஃப் செய்வதாக இருந்தால் தன்னுடைய சொந்தமான சொத்தை பள்ளிவாசலுக்கோ மதரசாக்களுக்கோ தானம் செய்வதாக இருந்தால் அவர்கள் 5 வருடம் குறைஞ்சபட்சம் இஸ்லாமியரா இருக்கணும், 5 வருஷம் ஒரு முஸ்லிம் என்பதை நாங்கள் நிரூபிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சட்டம், இது போன்ற ஒரு கிரைட்டீரியா, வரைமுறை மற்றவங்களுக்கு இல்லை. உதாரணமா இந்து அறநிலைத்துறையில ஒரு இந்து சகோதரன் என்ன செய்யறான், தானம் பண்றான்னு சொன்னா, நீ 5 வருஷம் இந்துவா இருந்தியா, அங்கெல்லாம் யாரும் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. திருப்பதி வெங்கடாஜலபதி ஐயா சுவாமிகள் கோயிலுக்கு போய் ஒரு ஆள் பக்தர் 1 கோடி ரூபாய்க்கு என்ன செய்யறாரு, காசு கொடுக்குறாரு, 1 கிலோ தங்கத்தை கொடுக்குறாரு என்று சொன்னார். நீ 5 வருடம் இந்துவாக இருந்தியா, 5 வருஷம் நீ கோயிலுக்கு வந்தியான்னு யாரும் கேட்க மாட்டாங்க. அப்ப ஏன் இஸ்லாமிற்கு மட்டும் என்ன இந்த விஷயம், ரைட் டு ஈக்வாலிட்டிக்கு என்ன செய்யுது, தடை ஏற்படுத்துது என்று சொன்னார்கள். அது போல ஆர்டிகிள் 25, 25, 26, 28 இது எல்லாம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டு ஃப்ரீடம் ஆஃப் பிராக்டிசிங் ரிலிஜியன் இருக்குது. ஒவ்வொருவரும் தன்னுடைய மதத்தை பின்பற்ற முடியும். இஸ்லாமியன் ஏன் வக்ஃப் செய்கிறார், வக்ஃப் என்றால் தானமாக செய்கிறார், ஏன் செய்கிறார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்தது. உதாரணமாக மறுமை வாழ்க்கையை நம்பியவர்கள் இஸ்லாமியர்கள். நாம் இப்போது இறந்து விட்டால் நம்ம 3 விஷயங்கள் மட்டும்தான் வரும், மற்ற எல்லாம் அந்த உலகத்தில் அழிஞ்சுப்போம். மாளிகை, கோட கோபுரங்கள், நம்ம சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் ஒன்றும் இல்லாம போயிடும், மரணித்து விடுவோம் இல்லையா? இப்போ மறுமை வாழ்க்கையை பற்றி இஸ்லாம் சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 3 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு நாளைக்கு என்ன செய்யும், இந்த வாழ்வுக்கு பின்னால் உங்களுக்கு பலன் தரும். ஒன்று, நீங்கள் கல்வி கற்றுக் கொடுத்து பாருங்க உங்க மக்களுக்கு, மாணவர்களுக்கு, அந்த கல்வி பலன் தரும் உங்களுக்கு. அது போல சதக்கத்துல் ஜாரியா, நிலையான தர்மம். நிலையான தர்மம்னா, நான் சேர்த்து வச்ச சொத்தை ஒரு அறக்கட்டளைக்கோ, வக்ஃபுக்கோ, பள்ளிவாசலுக்கோ, மதரசாக்கோ நீங்க என்ன செய்யுங்க, எழுதி வச்சீங்கன்னா அது நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அது போல உங்களுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தைகள், நீங்க பெற்றோர் இறந்து போயிட்டீங்கன்னா, எங்க இறைவா எங்களுடைய தாய் தந்தையரை சொர்க்கத்துக்கு அனுப்புவையாக ஒரு பிள்ளை என்ன செய்யுது, பிரார்த்தனை செய்து அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த அடிப்படையில தான் வக்ஃப் செய்கிறார்கள். இது இஸ்லாமுடைய மத நம்பிக்கை. இதையே நீங்க தகர்க்கிறீங்க, 5 வருஷம் எப்படி பிராக்டிஸ் சொல்றீங்க? அது மட்டும் இல்லாம நிறைய சட்டமுரண்,
உதாரணமா எடுத்துக்கிறேன், முஸ்லிம்கள் சமூகத்தை வஞ்சிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அது இருக்குது. உதாரணமா வந்து செக்ஷன் 3C அது என்ன சொல்கிறது? எனி கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி ஐடென்டிஃபைட் ஆர் டிக்ளேர்ட் அஸ் ஏ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வெதர் பிஃபோர் ஆர் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் திஸ் லா cannot be deemed as a வக்ஃப் ப்ராப்பர்ட்டி. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான ஒரு சட்டம் பாருங்க. அதாவது ஏதாவது அரசாங்கத்துடைய சொத்து அது வந்து வக்ஃப் சொத்தாக ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கு, வக்ஃப் சொத்து என்று டிக்ளேர் பண்ணப்பட்டது கண்டடிக்கப்பட்டால் இந்த சட்டம் வந்து வருவதற்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி இனி அது வக்ஃப் சொத்துக்களாக கருதப்படாது. அது வக்ஃப் சொத்தா இல்லையா என்று யார் சொல்லணும்? டிக்ளரேஷன் யார் பண்ண வேணும்? கன்சர்ன் வந்து கலெக்டர் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆஃப் த அந்த அந்த மாவட்டத்தினுடைய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் என்ன செய்யணும்? அதை டிக்ளரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்காங்களே. இப்ப இதுலதான் வந்து கபில் சிபில் கேள்வி கேட்டார். திரு வில்சன் அவர்கள் கேள்வி கேட்டார். என்ன வக்ஃப் சொத்து வந்து 400 வருஷம் 500 வருஷத்துக்கு முன்னாடி யூசர்ஸ்ல இருக்கு. வக்ஃப் பை யூசர்ன்னு சொல்லுவாங்க. வக்ஃப் என்று சொன்னால் நான் தானம் செய்கிறேன். யூஸ் பண்றது யாரு? பள்ளிவாசல் யூஸ் பண்ணோம். எப்போ? 300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாங்கிற நாடு உருவாவதற்கு முன்னாடியே, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு முன்னாடியே முகலாயர் ஆட்சி காலத்துல நிறைய இஸ்லாமியர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? தங்களுடைய சொத்துக்களை தங்களுடைய நிலங்களை அவங்க பள்ளிவாசலுக்கு தானமா செய்திருக்காங்க. அவங்க எப்படி வந்து கலெக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும்? அவங்க கிட்ட எப்படி வந்து நீங்க டாக்குமெண்ட் கேட்க முடியும்? செம்பு பட்டயமா இருக்கும். அப்ப அவங்க கிட்ட போய் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்குமா? அது காலங்காலமாக புழக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த மாதிரி இந்த நிலத்தில் தான் என்ன செய்றாங்க? உதாரணமாக பள்ளிவாசலுக்கு ஒட்டி நீங்க பார்த்திருப்பீங்க, மண்ணறை இருக்கும், மக்பரா என்று சொல்லுவோம். அதாவது அடக்கஸ்தலம், கபிரிஸ்தான் என்று சொல்வார்களே. அப்ப அந்த கபிரிஸ்தான்ல வந்து எப்ப உங்களுக்கு 400 வருஷமா கபிரிஸ்தானா இருக்கும். அதுக்கு நீங்க பட்டா கேட்டீங்க, எத்தனை கபிரிஸ்தானுக்கு பட்டா இருக்கும்? கபிரிஸ்தான் எது சாட்சி சுத்தி வர காம்பவுண்ட் இருக்கும். அத காலங்காலமாக வந்து இறந்தவர்களை மரணித்தவர்களை அடக்கம் பண்றாங்க. இப்ப இதுக்கு நீங்க வந்து டாக்குமெண்ட் இருக்கா? பேரண்ட் டாக்குமெண்ட் எப்படி கேட்பீங்க? இது வக்ஃப் பை யூசர். இதைத்தான் வந்து என்ன செய்றாங்க? மூத்த வழக்கறிஞர்கள் கபில் சிபில் போன்றவர்கள் வலிமையை எடுத்து வைத்தார்கள். இதுக்கு டாக்குமெண்ட் கேட்கிறாங்க கவர்மெண்ட். பாசிச பாஜக சொல்லும் போது திரு சஞ்சீவ் கண்ணா அவர்கள் உள்வாங்கி கொண்டு திருப்பி கேட்கிறார் துஷார் மத்தேட்ட. சரிதானங்க, வக்ஃப் பை யூசரை வந்து நீங்க வக்ஃப் பை டாக்குமெண்ட் எப்படி மாத்துறீங்க? இது தப்பு அல்லவா என்று கேட்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் வக்ஃப் போர்டுல வந்து இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களே, எந்த சட்டத்தின் அடிப்படையில் சொல்றீங்கன்னு சொல்லி என்ன செய்றாரு? சஞ்சீவ் கண்ணா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கிடுக்குப்புடி கேள்வி கேட்கிறாரு. அப்ப துஷார் மேத்தா பாஜகவுடைய வழக்கறிஞர் சொலிசிட்டர் ஜெனரல் திருது என்று முழிக்கிறார். அவர் கோவப்படுறாரு. எப்படி கோவப்படுறாரு? நீதி அரசர்களையே நேக்கி கேள்வி கேட்கிறாரு. அப்ப நீதி அரசர்கள் தான் சொல்கிறார்கள், நாங்கள் நீதி அரசர்களாக நாங்கள் இங்கே உட்காரும் போது அமரும் போது எங்களுக்கு எந்த விதமான மதங்களும் கிடையாது, மதத்தை எல்லாம் தூக்கி போட்டு விட்டுதான் நாங்கள் நீதிபதியாக உட்கார்ந்து இருக்கிறோம் என்று கோபமாக பதில் சொன்னார். ஆக மொத்தத்துல இந்த பாஜகவுடைய இந்த கருப்பு சட்டம், திருட்டு சட்டம் அன்கான்ஸ்டிடியூஷனலே, இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரானது, இது வந்து முட்டாள்தனமானது என்பதை சட்டியம் கூறும் வகையில இன்னைக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இடைக்கால தடை 3 விஷயத்திற்கு. இனி யாரையும் என்ன செய்ய முடியாது? வக்ஃப் போர்டுல புதிதா வந்து இவங்க சொன்ன மாதிரி முஸ்லீம் அல்லாத நியமிக்க முடியாது. வக்ஃப் சொத்துக்கள் வந்து இது வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது? இந்த சட்டத்தை பயன்படுத்தி கையகப்படுத்த முடியாது. இது போன்ற விஷயங்களை சொல்லி இடைக்கால தடை என்று நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். 1 வாரம் அவகாசம் கேட்டிருக்கு கவர்மெண்ட். ஏன் 1 வார அவகாசம்? நீங்க பார்லிமெண்ட்ல தான் ஜம்பம் அடித்தீங்கன்னா வந்து அடுக்கடுக்கான ஆதாரங்களை சொல்ல வேண்டியதானே. அப்ப ஆக மொத்தத்தை 1 வார அவகாசம் பதிலுக்கு கொடுத்திருக்காங்க. இன்னும் பல பெட்டிஷன்கள் வந்து விசாரிக்கப்பட வேண்டியிருக்குது. மே மாசம் 5ஆம் தேதி டைம் கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு ஹியரிங் இருக்குது. தற்போது வந்து இடைக்கால தடை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து வழங்கியிருக்காங்க. இது வந்து நிரந்தர தடையா இருக்கிறது வாய்ப்பு இருக்குங்க சார். நிரந்தர தடையாக ஆக வேண்டும். அதைத்தான் விரும்புகிறோம். நீங்கள் கேள்வி கேட்பதிலே ஒரு சந்தேகத்துணை கூட இருக்கிறது. அது அந்த சந்தேகம் எல்லாருக்குமே இருக்கிறது. ஏன்? பாபர் மசூதி வழக்கு வந்து மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறது. ஆனா இப்ப இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் நீதியரசர் சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ரஞ்சன் கோகாய்மா இல்லை என்பதை தெளிவாக தெளிவுபடுத்தியிருக்கிறார். பாபர் மசூதி வழக்கு என்ன சொன்னாங்க? இங்கே பாபர் மசூதி என்பது ராமர் கோவிலை உடைத்து விட்டு பாபர் கட்டவில்லை. பாபர் மசூதி எந்த கோயிலையும் உடைச்சிட்டு அவர் கட்டவில்லை. கோயிலை உடைத்து விட்டு தான் பாபர் பள்ளிவாசல் மசூதி கட்டினார் என்பதற்கு ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா போதிய ஆதாரங்களை கூறி நிரூபிக்கவில்லை. இருந்தாலும் ராமர் என் கனவுல தோன்றினாரு. இந்துக்கள் மக்களுடைய பெரும்பான்மையான இந்து மக்களுடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது? இங்கேதான் ராமர் பிறந்தார் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
எனவே இது ராமர் கோயிலுக்கு தான் நிலம் சொந்தம். பாபர் மசூதிய 23 கிலோமீட்டருக்கு தாண்டி போய் கட்டிக்கிறீங்க என்று ரஞ்சன் கோகோய் தீர்ப்பளித்தாரு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாம் சாதகமா இருக்கு. கடைசி தீர்ப்பு என்ன? குண்டக மண்டகம் இருந்துச்சு. ரஞ்சன் கோகோய் இப்ப எங்க இருக்கிறாரு? பாஜக இருக்கிறாரு, பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து இருக்கிறாரு. இது போன்று நீதி அரசர்களுக்கு மீது நம்பிக்கை இழந்த இந்த நேரத்துல இப்ப இருக்கக்கூடிய திரு சஞ்சீவ் கண்ணா, சஞ்சய் குமார், அது போன்று நீதியரசர் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இந்த 3 பேரும் வழக்கு விசாரணையிலேயே என்ன செஞ்சாங்க? சம்மட்டி அடி கொடுத்தார்கள். நிச்சயமாக இடைக்கால தடை நிரந்தர தடையாக ஆக வேண்டும் என்பதுதான் மக்களுக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது, எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இதுல மதங்களுக்கு அப்பாற்பட்டு இது இஸ்லாமிய பிரச்சனை அணுகல. இது ஒட்டுமொத்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிரான பிரச்சனை. இது நம்முடைய தேசத்திற்கு எதிரான பிரச்சனை. நம்முடைய இந்தியா என்பது மதச்சார்பற்ற இந்தியா, செக்குலரிசம் என்று சொல்லக்கூடிய மதச்சார்பின்மைக்கு எதிராக தொடுக்கப்பட்ட போராக கருதி இது பாசிச போக்கை கண்டித்து பெரியாரிஸ்டுகள், கம்யூனிஸ்டுகள், அது போல அம்பேத்கரிஸ்டுகள், காங்கிரஸ் உள்ளிட்ட பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் இங்க முன்னிலையிலிருந்து களமாடியதுதான் மிக தனிச்சிறப்பு. அத்தகைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அனைவருடைய எதிர்பார்ப்பின் அடிப்படையில நிச்சயமாக இந்த சட்டம் வங்காள விரிகுடா கடலில வீசி எறியப்படும். உச்ச நீதிமன்றம் நல்ல ஒரு தீர்ப்பை தரும் என்று நம்புகிறோம். வக்பு திருத்த சட்டம் குறித்து பல்வேறு கருத்துக்களை பயந்து முக்கிய நன்றி சார்.